விஜய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். அப்பா, நான் நீங்க சொன்னதையும் ரொம்ப நாளா நம்பிக்கிட்டே இருந்தேன். விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்க போகுது, என்ன கூட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. மாநாடு பார்த்தா எதிர்பார்த்ததை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருக்க கூட்டம். விஜயகாந்துக்கு இருந்ததை விட பாதி தான் இருக்குதாட்டு பிரேமலதா அம்மையார் சொல்றாங்க. ஊடகத்திலையும் பலரும் ட்ரெண்டிங் பண்றாங்க. கூட்டம் இருந்துங்கிறத நான் மறுக்க வரல. விஜய் ரசிகர் பலம் உள்ளவர் மாநாடு நடத்துறாரு, எல்லாருமே வரத்தான் செய்வாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் 1 லட்சம் எதிர்பார்த்தேன். 70,000 சேர் போட்டிருக்காங்க, மீதியெல்லாம் 1 லேக் வருங்கிறதா நான் சொன்னேன். நான் மறுக்க வரல. ஆனால் எஸ்டிமேட் 1.7 to 2 lakhs வரை வந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. இதை ஆளுக்கு சன் நியூஸ்ல 8 லட்சம்னு சொல்றாங்க. ஆளுக்கு சொல்லலாம். சன் நியூஸ் சார், ப்ரோ டிஎம்கே சேனல். தெரியல எனக்கு, நான் பார்க்கல. 8 லட்சம் இல்லை, 80 லட்சம் கூட சொல்லலாம். நோ இஷ்யூஸ். பட் ஆனால் உங்களுடைய கணிப்பு கொஞ்சம் கூட பொய்யான மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஏன் கணிப்பு ஒன்றும் பொய்யா இல்லை. விஜயகாந்துக்கு பாதிங்கிறதான் எல்லாருமே. விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. விஜய்க்கு கூட்டம் கூடுது. வாக்கா மாறுமாங்கிறது 26ல தான் தெரியும். எப்படி பாத்தீங்க நேத்து அந்த பேச்சு அவர் கூட்டணிங்கிற வார்த்தையை அவர் சொன்னதுல விழுந்துட்டாரு, மன வலிமை இழந்துட்டாரு. சீமான் மாதிரி அவர் தில்லா அவரால் நிற்க முடியல. எப்படி சொல்றீங்க? பல நிரூபிக்காதவர் கூட யாருங்க கூட்டணி போவாங்க? ஏன் வரமாட்டாங்க? வரமாட்டாங்க. யார் வந்திருக்காங்க? கூட்டத்தை பார்த்து வரமாட்டாங்களா? கூட்டத்தை பார்த்து வரமாட்டாங்க, ஓட்ட பார்த்தாங்க வருவாங்க. இன்னைக்கு ரவிக்குமார் அடிச்சுட்டார, அதிமுகவோட போறாருன்னு பாலபாரதி அடிச்சுட்டாங்களே. யார் வருவா நீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லாம ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு எடுத்தவங்க வருவாங்களே தவிர, ஒரு 1% 2% ஓட்டு எடுத்தவங்க யார் வருவா? கூட்டம் இருந்தது, நான் மறுக்க வரல. கூட்டத்தை வச்சு யார் வருவா? ஆதவ அர்ஜுனா வரவேற்பு கொடுத்திருக்காரு. ரவிக்குமார் அதிமுக போறாருன்னு இருக்காரு. ரவிக்குமார் எம்பி, ஆதவரத்னா எந்த பதவியும் இல்லாத ஒரு நிர்வாகி. விஜய்க்கு பாலிடிக்ஸ்ல அவ்வளோ உண்மையை சொல்றாங்க. சப் கேட்டகரைசேஷன்ல ஒரு நிலைப்பாடு தவறுன்னு சீமான் மாதிரி ஒருத்தர் சொல்லாம ஒருத்தர் கூட விடுதலை சிறுத்தைகள் நகர முடியாது. திமுக விட்டு சப் கேட்டகரிஷன்ல பரையர் கம்யூனிட்டி அஃபண்ட் ஆயிட்டாங்க. சேக்கு தமிழரசன், ஏர்போர்ட் மூர்த்தி, எரிமலை ராமச்சந்திரன்லாம் கம்ப்ளீட்டா மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கம்யூனிட்டி மத்தியில் அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. இவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட 3 தடவை நின்று ஜெயித்துட்டாரு. மீண்டும் அதே புள்ளியில இருந்து தான் ஜெயிக்க முடியும். எடப்பாடி கூட போனாலே சப் கேட்டகரைசேஷன்ல அருந்ததியருக்கு ஆதரவா முடிவெடுத்த எடப்பாடி கூட போனாலே பரையர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் நிலைமை மோசமாயிடும். அப்ப விடுதலை சிறுத்தைகள் போக மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் பாஜக அதுக்குள்ள இங்க தான் நிற்கிறாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி கலந்துக்குவாருன்னாங்க. காங்கிரஸ்ல பிரதிநிதி கூட வரல. சும்மா அடிச்சு விடுறது. விஜய் சொன்னாரா? நான் விஜய் சொல்லல. சொன்னாரா? விஜய் புசியானந்த் சொன்னாருன்னா விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு சொன்னாரு. யாரும் வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அவர் யாரையும் கூப்பிடல. சிங்கிள் மெஜாரிட்டியா நாங்க நிப்போம், உங்களுக்கு விருப்பம்னா வாங்க, வந்தா கொடுப்போம். அந்த வார்த்தை வந்தாலே மன வலிமை இழந்துட்டாரு. அவரு பலம் நிரூபிக்காத. சமூக நீதி பேசுறாரு சார். பேசுறாங்க, சொல்லி யாரும் சொல்லலாங்க. செயல் என்னன்னு தாங்க மேட்ரு. சொல் செயல். விஜய் சொல் செயல் இல்ல. விஜயனுடைய கொள்கை அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? கொள்கை பிரகடனம் அதெல்லாம் நான் ஒன்றும் பெரிய விமர்சனங்கள் வைக்க விரும்பல. எல்லா கட்சியும் அங்கங்க இருந்து பிட்டா எடுத்து போட்டு பண்றதுதான் ஒரு அவியல் மேலாதான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. ரவீந்திரன் துரைசாமி வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்டான மாதிரி தெரியுது. கொள்கை பிரகடனத்தெல்லாம் நான் எடுத்து பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தனிச்சு நிற்க மாட்டாரு. அதுதான் என்னோட பாயிண்ட். அவ்வளவுதான். பட் ஆனா பாராட்டுவேன். பட் ஆனா சினிமாவில இருந்து அரசியலுக்கு வராரு. இது வரைக்கும் சினிமாவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்த விஜய்க்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல திணறுவாரு, திக்குவாரு, ஒரு ஸ்ட்ராங்கான பேச்சு வராது அப்படின்னு நான் சொல்லலையே. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நிறைய பேர் இல்ல, நீ பலம் நிரூபிக்காம டக்கால்ட்டி பண்ணி ஒண்ணுங்க சார். இனிதானே சார் பலம் நிரூபிச்சா இனிதான் நிரூபிச்சுட்டு வந்துட்டாருல. நிரூபிச்சுட்டு 29 மோடி கூட வாங்க. நீங்க 24ல நீங்க நிரூபிக்க முதல் எதிரி மோடி. நீங்க கலைஞரே பண்டாரம் பரதேசின்னு சொன்னாரு, பாஜகவோட வந்தாரு. அதெல்லாம் அரசியல்ல முதல் எதிரி 2ஆம் எதிரி எல்லாம். இவரு ராகுல் காந்தியை பார்த்தாரு ராஜ்யசபா பதவிக்கு. ஜெயலலிதா தலைவா அடிச்சதுனால மோடியை போய் பார்த்தாரு. எங்க அண்ணன் ரஜினிகாந்த மோடி பார்த்தாரு. இவர் மோடியை போய் காத்து கடந்து பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி 6% வாக்கு உயர்ந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற அரசியலே பேசாத ஒரு போல்ட்னஸை பற்றி இப்போ பேசுறாரு. விஜய் வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அரசியல்? 5வது ஆளா நின்று தனிச்சு போட்டிட்டாருன்னா ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் எடுப்பாரு. அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு 2029 மோடி பிரதமர் இருக்குன்னு வந்தா வரவேற்கிறோம். சீமானுக்கு தான் ஆபத்து போலயே பெரிய அளவுல. சீமானுக்கு இது லாபம். கமலஹாசன் வந்த போது சீமானுக்கு பெரிய லாபம் கிடைச்ச மாதிரி சீமானுக்கு இது பெரிய லாபம் கிடைக்கும். எப்படி லாபம்? சப் கேட்டகரைசேஷன்ல விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன?
அவர் இன்னும் கேட்கல சார், கேட்டா சொல்லுவார். சீமானுக்கு என்ன லாபங்கிறது சப்ஸ்டேட்டஸ்ல சீமானுக்கு லாபம் இருக்கு. அதை தேவேந்திர வேளாளர்களும் பறையர்களும் கொண்டாடுறாங்க. அதை கண்டு ரவிக்குமாரும் திருமாவளவும் ரேட்டில்ட் ஆகி கலைஞர் ஸ்டாலின்ட்டே இருப்பாங்க. இது நடந்துட்டு இருக்குது. நேற்று கூடின இளைஞர்கள் கூட்டத்தை சப் கேட்டகரைசேஷன் தான் இப்ப சீமான். அது மட்டுமே அரசியலுங்களா சார்? திராவிட நல் திருநாடுன்னு அவர் திராவிடத்துக்கு திமுக அதிமுக பணிக்கு போயிட்டாரு. சீமான் தமிழர் நல் திருநாடுன்னு இருக்கிறாரு. சீமான் இலவசங்கள் கூடாதுங்கிறாரு. இவர் இலவசங்களை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அதிமுகவும் இலவசங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அது கூட நாளைக்கு கூட்டணி போனோம், ஜானகி கூட சிவாஜி போன மாதிரி கூட்டணி போடணும், எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்னு இவர் சில எண்ணங்களை வச்சிருக்கிறாரு. திமுகவையும் விரும்பாத, பாஜகவையும் விரும்பாத, அதிமுகவையும் விரும்பாத கட்சிகள் எல்லாம் இதனால் வரைக்கும் சீமான்கிட்ட போயிட்டு இருந்தது. இப்ப அப்படியே விஜய்க்கு போகாதா? அவர் அந்த வார்த்தையை சொல்லட்டு 2026 களம் வரட்டு. கமலஹாசன் இல்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி எதிர்ப்பு, திராவிட கட்சி திமுக எதிர்ப்பு, இதை தவிர வேற என்ன சொல்லணும்? சீமான் சரத்குமார் பிளாப் ஆனது மாதிரி, திருமங்கத்தில் பிளாப் ஆன மாதிரி பிளாப் ஆயிருப்பாரு. பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. விஜய் வந்து பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில நிக்கல, உள்ளாட்சியில நிக்கல. கமலஹாசன் தினகரன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. விஜயா? எஸ், விஜய். ஆமா, நேத்து தானே மாநாடு போட்டிருக்காரு. எங்க கட்சி அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாருங்க. நேத்து தான் சார் கொள்கையை சொல்லி இருக்கிறாரு. நேத்து முதல் மாநாட்டுல திமுக எதிர்த்து பேசியிருக்காரு. முதல் மாநாட்டுல பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரு. ஆமாங்க, லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு 39 பாராளுமன்ற தொகுதியில பப்ளிசிட்டிக்கு அறிக்கை விட்டுட்டு நின்னாரு. நான் சொன்னேன், நீங்க பலத்தை நிரூபிக்கணும், பலத்தை நிரூபிச்சா உங்களுக்கு 26ல மதிப்பு இருக்குன்னு சொன்னேன். இப்போ பலத்தை நிரூபிக்காதவருக்கு மதிப்பு இருக்காது, கூட்டத்துக்கு மதிப்பு இருக்காது, வாக்குக்கு தான் மதிப்பு. அண்ணன் சிவாஜி காட்டாத கூட்டமா? மதிப்பு இருக்காது. யாரும் ஏமாற மாட்டாங்க பலம் நிரூபிச்சவங்க விஜய் கிட்ட. எப்படி அந்த கூட்டம் ஓட்டு போடாதுன்னு சொல்றீங்க? இங்க ஓட்டு போட்டா அதுக்கு பிறகு தாங்க ப்ளே பண்ண முடியும். ஓட்டு போட்டுட்டு 29 டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க விஜய. நான் டவுன் பண்ண 0% விஜயால ஒண்ணும் பண்ண முடியாது, தனியா வர முடியாது. எங்க மக்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அதாங்க ஃபைனல். என் கருத்து 4% தாண்ட மாட்டாருங்கிறது என் கருத்து. அது 26ல அந்த புள்ளி விவர புலிகள் எல்லாம் 26ல எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சாதான் புள்ளி வரும். அப்புறம் நீங்க சொல்றதும் புள்ளி வரும் ஃபேக்ட் இல்ல. நானும் ஒரு யூகம் தான் சொல்றேன். அப்ப 26ல தேர்தல் ஆணையம் அறிவிச்சாதான் உங்க பலம் தெரியும். தேர்தல் ஆணையம் பலத்தை அறிவிக்கிறது வர உங்களை நம்பி பலம் நிரூபிச்ச யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. நீங்க கடைசியில எடப்பாடி கூட போனா கூட அவரு சமர்த்தர், பழைய கில்லாடியான தலைவர், அவரும் வேற வழி இல்லைன்னா உங்களை சேப்பாரே தவிர மற்றபடி அவரும் உங்களை ட்ரீட் பண்றது பலன் நிற்காதவங்களுக்கு இவ்வளவுதான் தர முடியும். போக மாட்டாரு சார், அது உங்க கருத்துங்க. நான் போனா என்ன நீங்க சொல்றீங்க அவர் போவாருன்னு? விஜய் நான் வர போறேன், நான் ஆட்சி அமைக்க போறேன். அது 2026 பிப்ரவரியில தான் அவர் என்ன முடிவு எடுப்பாரு நேத்தே சொல்லிட்டாரு. சரி, நீங்க அதை என்ன அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, நாளைக்கு அது நீங்க தாராளமா அதை நீங்க சொல்லுங்க. என் கருத்து 26 பிப்ரவரியில தான் அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியும். அதோட பொறுத்துருங்க. அதிகாரத்துல பங்கு இவர் கொடுப்பேன்னு சொன்னாரு சார். அதுல இருந்து உங்களுக்கு புரியும். அஜித் இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. யாரும் வந்துருவாங்களா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. அஜித்துக்கும் அதான். விஜயோட மதிப்பு அவ்வளவு கீழே நிரூபிச்சுட்டாருன்னா நம்ம அது உண்மைன்னு சொல்லிட்டு போறோம். தம்பி, நிறைய விஷயங்களை கணிச்சிருக்கீங்க. எவ்வளவு ஓட்டு வாங்குவாருன்னு கணிக்கிறீங்க? அது நான் என்னோட கணிப்பு 5வது வரனால 4% தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா விஜயகாந்த் சீமானுக்கு பின்னாடி வருவாரு. 5வது வந்தனால 4% தாண்ட. சீமான் தான் இவரோட பெரிய ஆட்களான கமலஹாசனை பின்னாடி தள்ளிட்டாரு. ஆர்கனர்ல வெற்றி பெற்ற தினகரனை பின்னாடி தள்ளிட்டாருன்னா 234 நிப்பன்னு சொல்றதுனால சீமான் மக்கள் வந்து ஒருத்தரா வராரு. மக்கள் வந்து விஜயகாந்த் கழிச்ச ஓட்ட கமலஹாசன் போடலன்னா கமலஹாசன் தான் மார்க்கெட்ல பெரிய ஆளு. மார்க்கெட்டுக்கும் அரசியலுக்கும் என்ன இருக்குது? விஜய் மன வலிமையற்ற, தன்னம்பிக்கையற்ற பார்ட் டைம் பொலிட்டிஷனா இருக்கும்போது வந்து சீமான் அவரை ஈஸியா மக்கள் மத்தியில தாண்டுவாரு. அவர் 214 தனிச்சு நிற்கிறாரு. இதுவே சீமானுக்கு நிலைப்பாடு. இன்னையில இருந்து அவர் ஏறி போறாரு. துணிச்சலா இருக்கிறாரியா, 5வது இடம் இருக்கிறாரியா, நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகலையா, எங்கேயாவது கூட்டணி கிடைக்குமான்னு அலைபா இல்லையா, தெளிவா நிற்கிறாரியான்னு அர்த்தம். இது நீ கூட்டணியும் நாங்க தனியாவும் நிற்போம், கூட்டணியும் சேர்த்துக்கோன்னா அது அப்பவே உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா தனியா நிற்க முடியாதுன்னு. அது என்ன அரசியல்வாதி கருத்தை தண்ணியில தான் எழுதணும், எந்த அரசியல்வாதினாலும் யாருன்னாலும். இதைத்தான் இது விஜய்னு சொன்னாரு. இந்த சோசியல் மீடியால ட்ரால் பண்றவங்க, சாயம் பூசுறவங்க, நெகட்டிவா பேசுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், எங்களுடைய பாலிடிக்ஸ் நேர்மறையா இருக்கும். அதுதான் உங்க பாலிடிக்ஸ். ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தி கிட்ட ராஜ்யசபா போஸ்டுக்கு நின்ன பாலிடிக்ஸ் உங்களுக்கு. உங்க பாலிடிக்ஸ் அம்மா தாயே உலகத்தை காப்பாற்றும் நம்ம அம்பிகையே எங்களையும் காப்பாத்தம்மான்னு ஜெயலலிதா கேட்டு காப்பாத்தலன்னு சொன்னதும் கோபத்துல மோடியை போய் பார்த்த பொலிட்டிக்ஸ். சுயநலத்துக்கு ராகுல பாத்தீங்க, சுயநலத்துக்கு மோடியை பாத்தீங்க. சிவாஜி சம்பத் மாதிரி பல நிறம் மாறக்கூடிய பச்சோந்தி மாதிரி உங்க அரசியல் இருக்கு.
என்ன சுயநலம் வேண்டி இருக்கு அவருக்கு? என்னோட கருத்து அவரோட சுயநலம்ங்கிறது ஈழத்தமிழர் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுலை பார்த்ததே சுயநலம் தான். நான் சினிமாவில் உச்சத்தில் இருக்கேன், உச்ச சம்பளம் வாங்குறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வரேன், நீங்க என்ன அங்கீகரிப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படி. சரி, மக்கள்கிட்ட அவர் சொல்லிட்டு போறாரு, மக்கள் அதை முடிவு பண்ணிட்டு போட்டு. திருமாவளவனுக்கு போவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா திருமாவளவன் போக மாட்டார். அவருக்கு என்ன வந்து பலம் நிரூபிக்காத ஒருத்தர் போக போறாரு. நீங்க 24 நான் கூப்பிட்டேன் 39 சீட்லையும் கேண்டிடேட் போடுங்கன்னு. 24 நீங்க பலம் நிரூபிச்சிருங்கன்னா, நல்ல பலம்னா அதுக்குள்ள ஆட்கள் வந்திருப்பாங்க. இப்போ நீங்க பலமே நிரூபிக்காத ஆளு, உங்க கையில இல்லாத ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? நீங்க சொல்லி இன்னொருத்தவனுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? நீங்க மோடியை பார்த்தும் ஜெயலலிதா 6% ஓட்டு உயர்ந்துட்டாங்களே. நீங்க கள்ளக்குறிச்சியில சாராய சாவை பார்த்தும் திமுக ஓட்டு கூட்டிட்டேன். நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் திமுக ஓட்டு கூடும்னு. கூட்டம் நல்ல கூட்டம் தான், நான் மறுக்க வரல. விஜயகாந்த் கூட்டத்துக்கு பாதி இருக்கு, பட் கூட்டத்தை வச்சு வாக்கு இல்லை. எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாதா விஜய்? எங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு கட்சியில சேர்ந்து 20 வருஷம் உழைக்கணுங்க. ஒரு கட்சியில இருந்து வந்தாருங்க எம்ஜிஆர், இவர் வீட்டுல இருந்து வராருங்க. எம்ஜிஆர் எக்ஸாம்பிள் காட்டினார், அதுக்காக கேட்டேன். கட்சியில இருந்து வந்தாரு, இவர் வீட்டுல இருந்து வராருங்க. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க விஜயனுடைய அரசியல் பயணம் கட்சி ரீதியா? விஜய் 234 தனிச்சு கேண்டிடேட் போடட்டு, நல்ல வாக்கு எடுக்கட்டு. நல்ல வாக்கெடுத்தா 2029 மோடி தலைமையில வரட்டு, மத்திய அமைச்சராகட்டு. வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க மாட்டார் அவர். மோடி எதிர்க்கிறார், மறுபடியும் மோடி தலைமையில வரட்டும், மோடி தலைமையில வரட்டும்ன்றீங்க. 2024 அவரு பலத்தை நிரூபிச்சாருன்னா 26 பிளேயர். இப்போ அவர் 0 தான், கூட்டம் காட்டக்கூடியவர் தான், வாக்கு நிரூபிச்சார். எங்கன்னா சிவாஜிக்கு வராத கூட்டமா? சிவாஜிக்கு வராத கூட்டமா? பலன் நிரூபிக்காம ஜானகிட்ட போய் 1% ஓட்டு கூட ஜானகிக்கு அவர்கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் அவர்கிட்ட ஒரு கொள்கை தெளிவு இருக்குல்ல. பெரியார முன்னிறுத்துறாரு, பாஜக எதிர்க்கிறாரு. 2026 பிப்ரவரியில தாங்க என்ன தெளிவுன்னு தெரியும். இப்போ அதுக்கான ஆயத்த பணிகளை ஸ்டார்ட் நல்லது, ஆயத்த பணிகளை ஸ்டார்ட் பண்றாங்க, பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, பாராட்டுக்குரியது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட காலைல போய் கேட்கிறப்போ விஜயனுடைய பேட்டியை நான் பார்க்கல, பேச்சா நான் பார்க்கல, அதனால அப்புறம் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. திமுகவும் ரொம்ப கருத்து சொல்ல. அஜித் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் உதயநிதி ஸ்டாலின் இப்படிதான் சொல்லுவாரு. பல நிரூபிச்ச ஒரு தலைவர்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் தீரணும். பட் நேற்று மீடியாவினுடைய ஒட்டுமொத்த கவனமும் விஜய் மேலதான். அது எங்க பார்த்தாலும் விஜய் மாநாடு, யூடியூப்ல எங்க தள்ளினாலும் விஜய் மாநாடு. அஜித் ஒரு கட்சி பேர் ஆரம்பிச்சாலும் மீடியாவில் இந்த கதை இருக்கும். அதுவும் ஒரு பிராண்டிங் மாஸ்டர். அவர் ஆரம்பிக்கல, இவர் ஆரம்பிச்சாரு இல்ல. நான் சொல்ற கருத்து தானே, ஆரம்பிச்சாலும் அப்படிதான் இருக்கும். ஜான் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பிராண்டிங் மாஸ்டர் எந்த வகையில போட்டு எல்லா ஊடக எல்லாரும் பார்த்தா இப்படிதான் இருக்கும். இருந்தாலும் இளைஞர்கள் எப்படி சீமானையும் விஜயையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமானுக்கு கூட விஜய் பார்க்க மாட்டாங்களா? விஜய் சீமான் கம்பாரிசன், சீமானுக்கு பலம். ஜெயலலிதா மோடியை பார்த்து 6% வாக்கு ஜெயலலிதா சீமான் பிரச்சாரத்தை பயன்படுத்தி ஏறி போன பிறகு ஜெயலலிதா உயிரோடி இருக்கிறது வர அரசியலே பேசவர் தான் விஜய். இது புள்ளி விவரம், உண்மை, நேர்மையா சொல்றேன், மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஆனா ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் போதே வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டவர் சீமான். கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்தம். சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர்னு நிற்கிறாரு. இவர் திராவிடமும் தமிழினமும் ஒண்ணுன்னு சொல்லி ஒரு சொதப்புறாரு. சீமான் சப் கேட்டகரைசேஷன்ல பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்புங்கிறாரு. இவரு மடிகா அருந்ததியர் தன் படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அதை பற்றி பேசவே மாட்டாரு. இப்படி சொல்ல போனா எக்கச்சக்கம் சொல்லிட்டு போலாம். எம்ஜிஆர் 3 எழுத்து, அண்ணா 3 எழுத்துன்னு இவர் சொல்றாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி பண்ணாருன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி பண்ணான்னு சொல்றாரு. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லும்போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் ஆட்சின்னு சொன்னாரு. இப்போ அதை நாமெல்லாம் பேசினனால தான் பயந்து போய் அந்த இதுல எம்ஜிஆர் 3 எழுத்து, அண்ணா 3 எழுத்துன்னு சொன்னவர் அப்புறம் இந்த மாநாட்டில் சொல்லல. அதுக்கு முன்ன சொன்னாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். இப்ப அதை சொல்லலையே. அப்போ அதை சொன்னா நம்ம எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னோம்னா கமலஹாசன் அடிச்ச மாதிரி நம்மளே அடிப்பாரு சீமானி பயந்து தான் அதை சொல்லல. இதனால யாரு ஏமாந்த? சீமான் ஏமாந்துட்டாருல. விஜய் எப்படி நம்ம பக்கம் வருவாரு, நம்ம சேர்ந்து நின்று ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் தெளிவா சீமான்ட்ட சொன்னேன், கமலஹாசனும் எதிர்பார்த்தது உண்மைதான். நான் தெளிவா சொன்னேன், கமலஹாசனும் தினகரனும் தேமுதிகவுக்கு 60 சீட்டு, ஐசமாக்காவுக்கு 40 சீட்டுலாம் சீட்டை கொடுத்ததுனாலதான் பலகீனம் அடைஞ்சாங்க. அவங்களோட உங்களுக்கு ஒன்றும் பாப்புலாரிட்டி கிடையாது. ஆனால் நீங்கள் தனிச்சின்னால எழும்பிட்டீங்க. இன்னைக்கு மன வலிமை இழந்து விஜய் வந்து கூட்டணின்னு போயிட்டாரு. நீங்கள் தனித்து 214ன்னு சொல்லிட்டீங்க. கமலஹாசன் தினகரன் மாதிரி அவங்க பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இடைத்தேர்தலாம் நிற்காம ஒரு சந்தர்ப்பாத அரசியலை பண்ணுறாங்க. கட்சி ஆரம்பித்து வச்சுட்டு விளம்பரத்துக்கு பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் விஜயாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் வரும். அது
பெரிய அளவில் இருக்கும்னு சொன்னேன். உங்களுக்கு இதை வேணால் போட்டு காணிக்கிறேன், வேண்டாம். ஸோ சீமான் இதில் வந்து தெளிவாயிட்டாரு. அவர் 1% 8% போனது யாருங்கிற கேள்வியை கேட்குறாரு. ஸ்ரீலங்காவில் வந்தவர் மாதிரி என்னால் வர முடியுங்கிறாரு. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன் கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டி. இன்னைக்கு சீமானுக்கு எதிராக அதை சொல்லக்கூடியவங்கெல்லாம் மக்களவைத் தேர்தலில் 2% சீமான் வருவார்னு சொன்ன சுமன்ஜி ராமன் தான் திரும்ப வந்து சொல்லுவார், சீமானை பற்றி நான் சொன்ன எதுவுமே தப்பாகல, உங்களுக்கே தெரியும், இதுவும் தப்பாகாது. விஜய் சீமான் கம்பாரிசன் சுத்தமான ஒரு வீரராட்டு சீமான் நிற்கிறாரு. சந்தர்ப்பாத ஒரு அரசியல்வாதியாட்டு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை அரசியல் பேச முடியாத ஒருத்தராட்டு விஜய் இருந்தாருங்கிறதெல்லாம் அந்த கம்பாரிசன் இனிமேல் வரும் நாட்களில் வர்றது. அது சீமானுக்கு லீடர்ஷிப்பை ஏற்றும். விஜய் சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, சிவாஜி மாதிரி, சம்பத் மாதிரி, ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை அவர் அரசியலே பேசல, இதெல்லாம் வெளியே வரும்போது சீமான் அதில் போல்டா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாரு, இதெல்லாம் வெளியே வரும்போது சீமானுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். சப் கேட்டகரைசேஷன்ல பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்காகவும் சீமான் இருக்கிறாரு. அருந்ததியர் ஓட்டு வரலனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாரு. விஜய்க்கு வந்து அருந்ததியர் படம் பார்க்கணும், மடிகாசையும் அருந்ததியர்களையும் எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தா அது தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திராவில் அடுத்து வரக்கூடிய படத்தோட வசூல் பாதிக்கும். அதை அவர் விஜய் செய்ய மாட்டாரு. இதெல்லாம் மக்களுக்குள்ள போகும்போது மக்கள் மத்தியில் வந்து சீமானுக்கு அந்த செல்வாக்கு ஏறும். அது கமலஹாசன் சீமான் கம்பாரிசன்ல 1% இருந்த சீமான் 4% எடுத்தெடுப்பில் 3.7 வந்த கமலஹாசனை தாண்டி இன்னைக்கு 8.2 இருக்கிறது மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும். சீமானுக்கு லீடர்ஷிப்பு, போல்டான லீடர், பறைய அடிச்சு தான் அவங்க மாநாட்டை தொடராங்க. சீமான் பறையதானடா அடிக்க சொன்ன, ஒன்னையாடா அடிக்க சொன்ன, நீ கேள்வி கேட்கக்கூடிய போல்டானவர். இதெல்லாம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்போது விஜய் சீமான் கம்பாரிசன் 4 பேர் கூட ஓடிட்டு இருந்த சீமானுக்கு விஜய் சீமானு வர்றது கூடுதல் பப்ளிசிட்டி, கூடுதல் லாபம். மக்களோடு இருந்து வரக்கூடிய தலைவர், மக்களுக்காக போராடக்கூடிய தலைவருங்கிறது கமல் சீமான் கம்பாரிசன் மாதிரி இது சீமான உயர்த்தம் 2026 அதை நிரூபிக்கும். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி. நன்றி.